தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாருக்கும், எல்லா அன்பர்களுக்கும் வணக்கம். We are here in Jalandhar, பஞ்சாபில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் வந்து ஜலந்தர் மாவட்டத்து பக்கத்தில் ஹோஷியாப்பூர்ன்ற ஒரு இடத்துல நம்ம இங்கே இருக்கோம். இப்போது இது வந்து ஒரு பிரதானமான ஒரு இடத்துல இருக்கோம். இப்போது நம்மளால் அந்த வார்த்தையால் வந்து விவரிக்க முடியல இந்த இடத்த பற்றி. ஏன்னா இந்த இடத்துல வந்து அதிருத்ர ஹோமம்னு சொல்லிட்டு 1-2 இல்லைங்க, 1101 குண்டங்கள் அமைத்து பல கோடி ரூபாய் பொருள் செலவில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை இது. இந்த இடத்துல பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 7 நாட்களும் 1101 பண்டிதர்களை வைத்து மந்திரங்கள் ஓதி யஜ்யங்கள் வளர்த்து யாகங்கள் வளர்த்து ஒவ்வொரு நாளும் பூர்ண ஆகுதி செய்து 7 நாட்கள் இவ்வாறாக கடந்து செல்ல இருக்கிறது. ஸோ இதற்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது. ஸோ we are expecting a massive crowd, and this program is happening after a span of 101 years. So as a sannyasi, we are all very proud to be part of this program for the loka kshema. இந்த லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தூன்ற ஒரு பரிணாமம் தான் இந்த யஜ்யம். மனித க்ஷேமத்துக்காக, லோக க்ஷேமத்துக்காக, உலக தலைவர்களுக்காக, நாட்டின் உலக அமைதிக்காக இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எல்லோரும் பங்கு கொண்டு எல்லோரும் அந்த ஈசனின் அருளை பெற வேண்டும் என்பதே நோக்கம். அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, கலந்து கொள்ளுங்கள் என்பதே எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பம். இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில், பட் திங்க், இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு காங்கிரிகேஷனில் உங்களோட பிளெஸிங்ஸ் எப்படி இருக்குன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். இதில் உலகத்தில் நிறையா பார்ட்ஸ்லேருந்து இங்கே வந்து வர போகிறாங்க. அண்ட் மோரோவர் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் இந்த ப்ரோக்ராமுக்கு வருவாங்க. இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் இந்த ப்ரோக்ராமுக்கு வர போகிறாங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் திஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி ஒர்க்கிங், பிகாஸ் இட் இஸ் அதிருத்ர ஹோமா. இது வந்து ஈஸ்வரனுக்கான யஜ்யம். அவரோட காலடியில் நடக்கிறது. இமயமலையில் அவர் வசிக்கிறார். அவருடைய பாதத்தில் வச்சு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது, இந்த ப்ரோக்ராம். ஸோ அதனால் ஈஸ்வரனின் அருள் இந்த உலகத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை என்பதே இந்த ஐயனின் கருத்து. சிவாய நம. வாழ்க வளமுடன்.